ஹலோ யூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், சத்யராஜ் நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த 8 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சத்யராஜ் நடித்து பல படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன. பல படங்கள் 50 நாட்களை தாண்டியும் ஓடி நல்ல வசூலும் செய்திருக்கின்றன. இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு. இப்பொழுது சத்யராஜ் நடிக்கு அதிக லாபம் கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். அதாவது சத்யராஜ் கதாநாயகனாக மட்டும் நடித்த படங்களில் இருந்து இது சொல்லப்படுகிறது. முதலில் கடலோர கவிதைகள். சத்யராஜ் ரேகா நடித்த படம், பாரதி ராஜா இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் செய்தது. எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து பூவிழி வாசலிலே. சத்யராஜ் கார்த்திகா நடித்த படம், பாசில் இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் செய்தது. எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து வாத்தியார் வீட்டு பிள்ளை. சத்யராஜ் சோபனா நடித்த படம், பி வாசு இயக்கிய படம். இந்த படமும் 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் செய்தது. பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. அடுத்து வேலை கிடைச்சிடுச்சு. சத்யராஜ் கௌதமி நடித்த படம், பி வாசு இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்கள் ஓடி நல்ல வசூல் செய்தது. எல்லா இடங்களிலும் நன்றாகவே ஓடியது. இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுத்தது. அடுத்து நடிகன். சத்யராஜ் குஷ்பு நடித்த படம், பி வாசு இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது. நல்ல நகைச்சுவை படமும் கூட. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து ரிக்ஷா மாமா. சத்யராஜ் குஷ்பு கௌதமி நடித்த படம், பி வாசு இயக்கிய படம். இந்த படமும் 100 நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை செய்தது. இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கொடுத்தது. அடுத்து வால்டர் வெற்றிவேல். சத்யராஜ் சுகன்யா நடித்த படம், பி வாசு இயக்கிய படம். இந்த படம் 150 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது. பல ஊர்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது. அடுத்து அமைதிப்படை. சத்யராஜ் சுஜாதா நடித்த படம், மணிவண்ணன் இயக்கிய படம். இந்த படம் 175 நாட்கள் வரை ஓடி நல்ல வசூல் செய்தது. பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. இன்னும் சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இந்த படங்களுக்கு பின்னர் தான் லாபத்தில் வருகின்றது. சரி வியூவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கன்னடத்தில் சந்திக்கிறேன். நன்றி.